கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் தியானித்தால் ஆவிக்குரிய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் மாம்சத்துல இருக்கிறோமா, இல்ல நமக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கா, இல்ல நம்ம ஆவியில தான் இருக்கிறோமா, ஆவியில பிறந்திருக்கிறோமா, இல்ல மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிட்டோமா, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வேதம் சொல்லுது. பாவம் செய்யும் போது பிசாசினால் உண்டாயிருக்கிறது. சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் அப்படிம்பாங்க, தேவனுக்கு எல்லாம் தெரியும், யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. ஏன்னா சில குடும்பத்துல காலையில இருந்து ராத்திரி வரைய பாவம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துல தேவனால் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்களா? சரி, தேவனால் பிறந்தவங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாவம் செய்யறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இதை வச்சு நம்ம நைட் நேரத்துல நான் கரெக்டா இருக்கேனா அப்படின்னு சொல்லி நான் என் உள்ளத்துல கேட்டாலும் எனக்கு தெரியும். என் இதயத்துக்குள்ள நான் தானே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என் இதயத்துல என்ன இருக்கு, என் சிந்தனைக்குள்ள என்ன இருக்கு, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேனா, சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கா, அப்படி இல்லைன்னா இதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், பொல்லாத காரியம், தீட்டான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத துர்க்கிரியை, மோக இச்சை, காம விகாரம், எத்தனை காரியம் இருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். மேனுஃபேக்சர். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறானா பிசாசனுடைய மேனுஃபேக்சர் எழுதப்பட்டிருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். சரி, தேவனால் பிறந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். பாவம் செய்யாம இருக்கிறாங்களா, அவங்க தேவனுடைய மேனுஃபேக்சர். பாவம் செய்யறாங்களா, பிசாசனுடைய மேனுஃபேக்சர். 2 பாயிண்ட் தான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனால் பிறந்த ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க காத்து கொள்வாங்க. எப்படி எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆவியானவர் போதித்து கொண்டே இருப்பார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துகளையும் போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. வரப்போகிற காரியங்களை எல்லாவற்றையும் போதிப்பார். தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் பத்திரமா பாதுகாத்துக் கொள்வான். பொல்லாங்கன் அவனை தொடான். பிசாசு வருது, பிசாசு வருது, பிசாசு வருதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் வரும். நைட் நேரத்துல நான் கெட்ட சொப்பனம் பார்த்துட்டேன், நான் விபச்சாராவை பார்த்துட்டேன், நைட் நேரத்துல எனக்கு அந்த பயம், இந்த பயம், மரண பயம் சொல்லி ஏகப்பட்ட ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வரும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செஞ்ச இடத்துல பிசாசு வாரான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனால் பிறந்தால் பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் சொல்லியிருக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு சத்துருக்கிரியும் இருக்காது. இதை வச்சு மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். 2வது காத்துக்கொள்வோம். 3வது அந்த குடும்பத்தை பிசாசு தொடாது. சரி, இன்னொரு பக்கம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவன் ஆதி முதல் பாவம் செய்யறான். பிசாசு என்ன பண்ணிட்டே இருக்கான், பாவம் செஞ்சுட்டே இருப்பான். அப்ப எந்தெந்த குடும்பத்துல பாவம் செஞ்சுறாங்களோ
அவங்கெல்லாம் பிசாசுனால உண்டாயிருக்காங்க. சரி, இரவு நேரத்துல நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை என் வாழ்க்கையில பாவம் இருக்கு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னா, வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த துன்மார்க்கன், துரோகி, எல்லா பாவமும் என் மேல இருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜானத்துல வந்து மனம் திரும்பி, அப்பா நான் அந்த பாவத்துல இருக்கேன், என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் மீறுதல் பாவத்தை மன்னிங்க, துன்மார்க்கமா வாழ்ந்த காரியத்தை மன்னிங்க, மன்னிங்க 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 அவரோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது கிருபை தராரு, மீட்டு எடுக்கிறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகம் பண்றாரு, வரங்கள் தராரு, கனிகள் தராரு, நித்திய ஜீவன் தராரு, இந்த பூமியில வாழும்போது ஆசீர்வதிக்கிறாரு. பூமியை, என் குடும்பத்தை, என் தலைமுறை எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தார். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். பிசாசுடைய கிரியில அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப இரவு நேரத்துல என்ன செய்தி அப்படின்னா, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து, என் வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்கு, அதை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க, என்னை மன்னிங்க, பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் தான் பண்ணணும். மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே நான் அந்த பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணும்போது, அறிக்கை பண்ணி விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம குடும்பத்துல என்னென்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இருந்து பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லியும் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா கருத்துல சோதரும் ராஜா. பாவம் செய்யறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுது. எந்தெந்த குடும்பத்துல அக்கிரமத்திலே, பாவத்திலே, துணிகரமான பாவத்துல வாழ்றாங்களோ அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இரவனத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல அக்கிரமத்திலே, பாவத்திலும் துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, பிசாசுடைய கிரியில் அகப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுக்க வேண்டும். என் இயேசு ராஜா மீட்டு எடுக்க வேண்டும். என் இயேசு ராஜா மீட்டு எடுக்க வேண்டும். என் இயேசு ராஜா மீட்டு எடுக்க வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டு எடுக்க வேண்டும். கர்த்தர் மீட்டு எடுக்க வேண்டும். கர்த்தர் மீட்டு எடுக்க வேண்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டு எடுக்க வேண்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபினாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துங்களோ எல்லா குடும்பம் கர்த்தராய் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ, விசேஷமா இரவு நேரத்துல யாரெல்லாம் டியூட்டில இருக்காங்களோ, யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, யாரெல்லாம் டிரைவிங் லைன்ல இருக்காங்க, யாரெல்லாம் பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, டிராவலிங்ல இருக்காங்க, ட்ரெயின்ல போயிருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். கர்த்தர் முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த ஒரு காரியத்தையும் போய் சிக்கிக்கொள்ள ராஜா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் சொல்கிறது. எந்தெந்த குடும்பத்துல தேவனால் பிறந்து தன்னை காத்து கொள்றாங்களோ அந்த குடும்பத்துக்கு இன்னுமா விசேஷமா ஒரு பாதுகாப்பு அபிஷேகம் தாங்க ராஜா. சகல குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல தாழ்த்த முடியும். எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த நாட்டுக்குள்ள ஜெபினால எல்லா குடும்பத்தையும் கர்த்தராகிய ராஜா சந்திக்க வேண்டும். விசேஷமா இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த முடியும் ராஜா. தேவனர்களே அப்பா பிரேயர் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இரவு நேரத்துல தூங்க போறாங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 ராஜா. பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. கற்பதுணியா ஜெபினா கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட ராஜா. திருமண தேவைக்கு ஜெபின எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் கூட தான் அப்ப ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போது எல்லா வாசலும் திறந்தாங்க ராஜா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் உண்டு, மறுபடியும் இணைத்து வைங்க. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இணைத்து வைங்க. சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போற விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம் எந்தெந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமைகளோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறிக்கப்பட்ட ராஜா. நைட் நேரத்துல எந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில ஐசியூல இருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே கத்த சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்ற ராஜா. எல்லா பலவீனம் எல்லா அக்கிரமம் எங்களோட எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தீங்களே கர்த்தரா இயேசு ராஜா இறங்கி வந்து அப்பா உடைய பிள்ளைகளை தொட வேண்டும் ராஜா.
உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. கடனில் கஷ்டப்படி எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. வேற வேற நாட்டுல வேற வேற சூழ்நிலை அப்பா எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி சகல குடும்பத்தையும் ஆசிரியங்க. கடனில் கஷ்டப்பட அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எந்தெந்த தேசத்துக்குள்ளே அப்பா உபத்திரத்தோடு பாடுகளோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு ஜெபிக்கிறாளோ எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாட்டி விடுங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றும் அனுப்பும் ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தினாலோ இரவு நேரத்துல தனி ஜெபம் பண்ண குடும்ப ஜெபம் பண்ண விசேஷமா கையில பைபிள் எடுத்து வாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. செல்போன் எந்த ஒரு காரியத்தையுமே அடிமையா கூட கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கூட ராஜா. விசேஷமா அவரோட மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தோட இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. தேவையில்லை கெட்ட சொப்பனம் தேவையில்லை எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் பாதுகாத்துங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர் இல்லத்துல இருக்காங்க, சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் ஜெபிக்கிறான் ராஜா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சிருங்க. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும். விசேஷமா யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் ராஜா. அதிகாலையில உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்க பொருட்படுத்துங்க. சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு, வெளிநாட்டு போறதுக்காக அப்ப ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மேம்பட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிக அளவிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எங்களுடைய ஊழியர் காலத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.